குர்ஆன் ஆயத்தை இவர் எப்படி படிச்சிருக்கிறார் தெரியுமா? குர்ஆனுடைய ஆயத்தையே மாத்தி, நான் சொல்றேன் ஹதீசுகள்ல கருத்துக்களை வச்சு சொல்லலாம், வார்த்தைகள் தான் வார்த்தையை பயன்படுத்தலாம். ஆனா குர்ஆன் ஓதும் பொழுது அல்லாஹ் எதை சொன்னானோ அதைத்தான் சொல்லணும். ஆனா இவர் அண்ணன் இருக்கிறாரு, இவருக்கு தனி சட்டம், இவர் இஷ்டப்படி குர்ஆன் ஓதுவாரு. அவர் ஒரு குர்ஆனுடைய ஆயத்தை ஓதுறாரு. எத்தனையோ ஆலிம்கள் இருக்கிறீங்க, ஹாஃபிஸ்கள் இருக்கிறீங்க. நானும் அல்லாஹ்வுடைய கிருபையால ஓரளவுக்கு ஹாஃபிஸ் ஆலிம் தான். நீங்கெல்லாம் சேர்ந்து குர்ஆன்ல இந்த ஆயத்து எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு கொடுத்துட்டா 1 லட்சம் ரூபாய் சன்மானம். ஓதுப்பா. திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்? வ தக்துலூன நபியீன பிகைரில் ஹக். எத்தனை நபிமார்களை அநியாயமாக கொன்று குவித்தீர்கள்னு கேக்குறான். தக்துலூன நபியீன பிகைரி ஹக். குர்ஆனுடைய எந்த வசனத்திலும் இவர் காட்டணும் இத. எங்கேயாவது தக்துலூன அது தப்பா? திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்? வ தக்துலூன நபியீன பிகைரில் ஹக். எத்தனை நபிமார்களை அநியாயமாக கொன்று குவித்தீர்கள்னு கேக்குறான். தக்துலூன பிகைரி, தக்துலூன நல்லா கவனிக்க, ஆபிசாக்கள் நல்லா 1 லட்சம் கிடைக்குதுன்னு வந்துடாதீங்க. அங்க அங்க இருக்கிறது யக்குத்துலூன, இந்த ஆள் படிக்கிறாரு தக்குத்துலூன. அடுத்தது இன்னொரு இதோட ஒரு மோசமா ஒண்ணு சொல்றாரு பாருங்க. மார்க்கம் நீங்க ஒத்துக்கிட்டு 4 கூறுகளாக உங்களுக்கு அனுப்பப்பட்டு காட்டுகிறான் அல்ல. அதே மாதிரி என்ன செய்யறான்? இது ஒரு வழிதான். குல் ஹாதிஹி சபீலி, இதுதான் என்னுடைய ஒரே வழி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வலா தத்தபிஉ சுபுல, பல வழிகளை பின்பற்றி விடாதீர்கள். ஃபதஃபர்ரக பிக்கும் அன் தீனிஹி, உங்களுடைய அல்லாஹ்வுடைய தீனை விட்டு உங்களை திசை திருப்பி. வலா தத்தபிஉ சுபுல ஃபதஃபர்ரக பிக்கும் அன் தீனிஹின்னு படிச்சிருக்கிறாரு. நீங்க இத்தனை ஆபீஸ் இருக்கிறீங்க, ஃபதஃபர்ரக பிக்கும் அன் தீனிஹின்னு குர்ஆன்ல இருந்துச்சுன்னா நிச்சயமா உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுக்கலாம். பிஜே எழுதின குர்ஆன்ல வேண்டாம் இருக்கலாம். ஏண்டா அவர் தனி குர்ஆன் அவருக்கு இருக்குது. ஃபதஃபர்ரக பிக்கும் அன் சபீலிஹி மாத்தி அன் தீனிஹி, அங்க யக்துலூன மாத்தி தக்துலூன. குர்ஆனுடைய வாசகம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதை மாத்துறதுக்கு யாருக்கு அனுமதி இல்லை. அதை புரட்டி ஓதக்கூடாது, ஒரு எழுத்தை மாத்தக்கூடாது, ஒரு நுக்தாவை மாத்தக்கூடாது. இங்க வாசகத்தையே மாத்தி கொடுக்கிறாரு. இதை கேட்டோம்னா சொல்லுவாரு ஞாபகம் மறதி.